அபிகிட்ட வந்து ராகவ் வந்து ரொம்ப மோசமாவே நடந்துக்கிறாரு. தொடர்ந்து வந்து அபிய வந்து காயப்படுத்திட்டே இருக்காரு. அதனால ராகவ் கிட்ட அபி வந்து எதுக்காக என்ன காயப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ தடவை கேட்டு பார்க்குறாங்க. அதுக்கு வந்து சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒரு கட்டத்தில அபிய வந்து ரொம்ப மோசமா வந்து எல்லா முன்னாடியுமே அரைஞ்சிடுறாரு. அதனால அபி வீட்ட விட்டு போயிறாங்க. அப்புறம் தேடி போற ராகவ் கிட்ட அபி வந்து என்ன விஷயம் இல்லன்னா நான் வந்து இருக்க மாட்டேன் இந்த உலகத்துலன்றாங்க. அதனால வந்து ராகவ் என்ன பண்ண நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. நீயும் வந்து என்னோட மாமாவும் வந்து நெருங்கி பழகுனீங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து சொல்றாரு. அதெல்லாம் கேட்டு அபி வந்து இல்லன்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. அவர் நம்ப மறுக்கிறாரு. தொடர்ந்து வந்து அவர் கூட வாழ்ந்து எப்படியாவது நான் நிரூபிப்பேன். அவர் கூட வாழ்ற கொஞ்ச நாள்லயே வந்து என்னை பத்தி புரிய வைப்பேன் உண்மைய அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க ராகவ் கூட. அடுத்து வந்து ராகவும் அபியும் வந்து ரொம்ப பிரிஞ்சிருக்காங்க. 2 பேருமே வந்து சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா என்ன பண்ணாங்க ஹனிமூனுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த டைம்ல ஹனிமூனுக்கு வந்து சொன்ன இடத்துக்கு போகாம என்ன பண்றாரு நம்ம ராகவ் வந்து அங்கேயே வந்து லோக்கல்லேயே வந்து ஒரு ரெசார்ட்ல வந்து தங்குறாரு. இதனால வந்து யாருக்குமே தெரியாம பார்த்துக்கிறாரு. இந்த சூழ்நிலையில அபி என்ன பண்ணுறாங்க அங்கே வந்து ரெசார்ட்டில் வந்து ஒரு சூப்பரான ஒரு பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த பார்ட்டிக்கு வந்து நீங்கள் வந்து புது கப்பல்ஸ் நீங்கள் வந்து இதில் கலந்துக்கணும் அப்படின்றாங்க. அவங்க 2 பேருமே கலந்துக்கிறாங்க. அப்போ அபி ரொம்ப சூப்பரான ட்ரெஸ் அவ்வளோ அழகாக வந்து வேர் பண்ணிவிட்டு நல்லா மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வராங்க. அதை பார்த்து ரகு வந்து சந்தோஷமாக வந்து அவங்கள பார்த்து அப்படியே மயங்கி போகிறாரு. டைமில் முரளி என்ன பண்ணுறாரு எப்படியாவது வந்து இவங்க 2 பேரும் வந்து இங்கே தான் தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக நம்ம சொன்ன இடத்துக்கு அவங்க போகல அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துடுறாரு. அவங்க 2 பேரும் வந்து ஒரு ரெசார்ட்டில் உட்காந்துருக்கிறதையும் அதே டைமில் அவங்க வந்து 2 பேரும் அப்படியே வந்து அந்த பார்ட்டியில் கலந்துருக்கிறதையும் வந்து அவர் வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. தொடர்ந்து யாருக்கும் தெரியாமல் அவங்களுக்கு தெரியாமல் வந்து பின்தொடர்றாரு. எந்த சூழ்நிலை 2 பேரும் மோதிரம் மாற்றிக்கங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. 2 பேருமே வந்து ஐ லவ் யூ சொல்லி தான் மாற்றணுன்னு நம்ம அபியும் வந்து முதல்ல வந்து ஐ லவ் யூ சொல்லிவிட்டு நான் உங்களை மனசார விரும்புகிறேங்க. என் மனசில் உங்களை தவிர யாருக்கும் எந்த இடமும் கிடையாது. முதல்ல ஆரம்பத்தில் வந்து உங்களை எனக்கு பிடிக்காம தான் இருந்தது. ஆனால் உங்களை எனக்கு இப்போ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் தான் என் உயிர்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூங்க அப்படின்னு சொல்லிட்டு லவ்வை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ராகவும் வந்து அந்த மோதிரத்தை வாங்கிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. அப்படியே ஒருத்தர் ஹக் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஜோடி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் போனோன்னே வந்து ராகவ் கிட்ட அபி வந்து எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இதோட சந்தோஷம் எதுவுமே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி வந்து என்கிட்ட இருப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கலான்றாங்க. உடனே சிரிக்கிறாரு. எனக்கு எல்லாமே தெரியும், நீ வந்து சொன்னதெல்லாம் பொய், நீ எல்லாருக்காக தான் நான் சொன்னேன். இல்லைங்க நான் நிஜமாகவே சொன்னேன், என் மனசார சொன்னேன். இதை போய் பொய்ன்னு சொல்கிறீங்களே இது நியாயமானு கேட்குறாங்க. நான் ஆனால் பொய் தான் சொன்னேன். எக்காரணம் கூட ஒய்ஃபாலாம் எல்லாம் கன்சிடரே பண்ண முடியாது. அதனால் வந்து தேவையில்லாமல் ஆசையெல்லாம் மனசில் வச்சுக்காது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. எங்கே நான் சொல்கிறது கேளுங்கன்றாங்க. சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணதெல்லாம் வருது. எங்கே சாப்பிடுங்க, நான் எனக்கு மூடு சரியில்லை, நான் சாப்பிட முடியாது, நான் வெளியே போயிட்டு வரேன், நீ வேணா இங்கே இருந்துட்டு ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து வந்து மனசு கஷ்டப்பட்டு அப்படியே அங்கேயே இருக்காங்க. அப்போ வந்து இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துடுறாரு முரளி வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு. எப்படியாவது வந்து இவங்க இங்கே தான் தங்கினாங்க, ராகு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ளே பரஸ்பரமாக வந்து இவங்களுக்குள்ள எந்த உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முன்னாடியுமே நிரூபிக்கணும். அதுக்கு வந்து இந்த அபியை வச்சு தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. எங்கள் அபி வந்து நினச்சி பார்த்து அழுதுட்டுருக்காங்க. நினச்சி பார்க்குறாங்க ராகவ் சொன்ன விஷயங்கள், அவர் ஏற்றுக்காத விஷயங்கள் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. மனசு கஷ்டப்படுறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. அப்படி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னடா இது இப்படி நடக்குது, ஏன் வந்து முருகா என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிற, அவர் எப்போ தான் என்னை ஏற்றுப்பார், என்னை ஏற்றுக்க வழியே கிடையாதா, நான் என்னை பற்றி நிறைய புரிய வைக்கணும்னு அவருக்கு நினைக்கிறேன், ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு, அவர் வந்து எப்படியாவது மனசு மாறுவார் நான் நினச்சிட்டு இருந்தேனே, ஆனால் அவர் மனசு மாறுற மாதிரியே தெரியலையே, என்னை பற்றின வந்து அந்த எண்ணங்கள் வந்து அவர்கிட்ட மாற்றவே மாட்டேங்குதே, எப்படியாவது வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நானும் போராடிட்டு இருக்கேன். நான் என்ன சொன்னாலும் சரி அவர் நம்ப மாட்டேங்கிறாரு. நம்புறதுக்கு நான் என்ன முருகா செய்யணும், எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கும் வந்து அந்த கேடு கேட்ட முரளிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட எப்படி நிரூபிக்கிறதுனே தெரியல. கேட்டால் ஃபோட்டோஸ்லாம் காட்டுறாரு, என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸ்லாம் எல்லாத்தையும் விலைக்கு சொல்லலாம்னா அதுவும் கேட்கவும் மாட்டேங்கிறாரு காது கொடுத்து. நான் என்ன தான் பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் வந்து என்ன பண்ணுறாரு முரளி வந்து தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணுறாரு. உடனே அங்கே இருக்க ஆளுங்கிட்டலாம் வந்து என்ன பண்ணுறாரு, நிறைய காசுலாம் கொடுத்துட்டு நான் ஒரு பொருள் கொடுக்குறேன், அதை எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக அங்கே வச்சுடுங்க அவங்க பக்கத்தில் அப்படின்றாரு. அதே மாதிரி ஒரு ஆள்கிட்ட கொடுக்குறாரு ஒரு பொருளை, அதை எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக வந்து அங்கே உட்காந்துருக்க நம்ம வந்து அபி பக்கத்தில் வச்சிடுறாங்க. அபி அதை கவனிக்காமல் மனசு கஷ்டப்பட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன தான் பண்ணுறது, இவரை ஏதாவது ஒன்று பண்ணி தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து முரளி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே யாருக்கோ ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் அபி உன் வாழ்க்கை வந்து எப்படி அமைப்போது பாரு, எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாயிடும் நீங்கள் 2 பேரும் இங்கே வந்தது, அதுக்கு தான் சூப்பரான ஒரு பிளான் போட்டுட்டேன், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே கிடையாது, நீ வந்து சீக்கிரமாகவே வந்து அந்த ராகவ வந்து உதறி தள்ளிட்டு என்கிட்ட வந்துடுவேன், அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. இதோட முடியுது.